Very good morning. தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தோறும் அறிவு. So today we are going to discuss about the speaker and deputy speaker with respect to its appointment and its vacant அப்படிங்கிறது தான். இந்த கிளாஸோட என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what is the reason the posting of deputy speaker is vacated from the year from 2019 itself. இந்த 2019 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கன்சிக்யூட்டிவா டூ டைம்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு த லோக்சபா ஸ்பீக்கர். லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன, ஸ்பீக்கர்னா என்ன, நம்ம எல்லாரும் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரசன்ட் தி ஓம் ஸ்ரீ ஓம் பிர்லா த பீரியட் இஸ் தட் 2006 ஜூன் 2024 வரைக்கும் அவர் ப்ரீவியஸ் டேர்ம் இல்லையா? ஸோ ப்ரெசன்ட் அங்கிருந்து அவர் இன்னை வரைக்கும் இருக்கிறாருங்க. ஸோ 26 ஜூன் 2024 அவர் தான் இருக்கிறாரு. ஸோ பிஃபோர் தட் 19 ஜூன் 2019 டு 24 டு ஜூன் 2024 வரைக்கும் ப்ரீவியஸ் டேர்மும் ஸ்ரீ ஓம் பிர்லா அவங்க தான் இருந்தாங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் அவங்க தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முந்தின டைம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சுமித்ரா மகாஜன் 2014 இருந்து 2019 வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், உங்களால பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். சுமித்ரா மகாஜன், மீரா குமார், ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீ சாம்நாத் சட்டர்ஜி, ஸ்ரீ மனோகர் ஜோஷி, இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியாடிக்கலா ஒரு 5 இயர்ஸ் இந்த டேர்ம்ல வந்து ஸ்பீக்கர் இருப்பாங்க. ஸ்பீக்கரை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ வெரி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, the date of election of the speaker has to be announced by the president. This is the first view. The date of election of the date of election for the post of speaker has to be announced by the president. பிரசிடென்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுவாரு ஸ்பீக்கர். எப்படி ஸ்பீக்கர் தேர்ந்தெடுப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தோம். அதே கிளாஸஸ் தான் இப்போ டெபுட்டி ஸ்பீக்கருக்கு. இன்னைக்கு ஆப்வியஸ் த கிளாஸஸ் டுடே வித் ரெஸ்பெக்ட் டு தட் டெபுட்டி ஸ்பீக்கர் அண்ட் இட்ஸ் வேக்கண்ட் அப்படிங்கிறது தான். டெபுட்டி ஸ்பீக்கர்னா யாரு, எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களோட டென்யூர் என்ன, ஏன் இன்னைக்கு இது வேக்கண்டா இருக்கு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி, ஆர் ஒரு கன்ஃபிளிக்ட் ஆர் டிஸ்பியூட் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் அப்பாயின்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்தா நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 2019 இருந்து த போஸ்டிங் ஆஃப் த டெபுட்டி ஸ்பீக்கர் இஸ் ஸ்டில் வேக்கண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் மெயின்ஸ்ல கேட்கலாம் அப்படிங்கிற சான்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ், லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் தட் டெபுட்டி ஸ்பீக்கர். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது போல உங்களுக்கு பிக்சர் டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். The position of deputy speaker has been vacant since May 2019. உங்களால பார்க்க முடியுதா? லைன்ல இருக்கீங்களாமா? வாய்ஸ் கேக்குதா? அபூர்வா, தாரணி, அபிராமி, சஞ்சய் அண்ட் பிரபாலட்சுமி, வாய்ஸ் கேக்குதுங்களா? லைன்ல இருக்கீங்களா? Yes, sir. டெபுட்டி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் போட்டிருப்பாங்க. த பொசிஷன் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் ஹாஸ் பீன் வேக்கண்ட் சின்ஸ் மே 2019ல இருந்து வேக்கண்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் பார்த்தோம்னா டாக்டர் எம் தம்பிதுரை இல்லையா? ஸோ 15th மே 2019 தான் அவங்க டேர்ம் எக்ஸ்பைரி ஆயிருக்குங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ரீ காரியம் மந்தா, ஸோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சரண்ஜித் சிங் அத்வல். ஸோ இவங்கெல்லாம் ப்ரீவியஸ்லாம் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஃபார்மர் டெபுட்டி ஸ்பீக்கரா இருந்தாங்க. அட் பிரசன்ட் வேக்கண்டா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ லெட் வி டிஸ்கஸ் அபவுட் த கிளாஸஸ் டுடே. வாட் இஸ் தி procedure and what is the eligible of the deputy speaker and the term office of the speaker, deputy speaker, and what is the reason at present it is vacant அப்படிங்கிறது தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டான நிறைய ஃபேக்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். My first question with respect to that. So what is the eligible for that deputy speaker? But deputy speaker இருக்கணும் அப்படின்னா he has the fully eligible candidate as like as that Lok Sabha member. The first point is very clear. So he has to be a member of legislative assembly. So I'm sorry, member of Lok Sabha. He has to be a member of Lok Sabha. ஒரு member of Lok Sabha இருக்கணும். That means he has to be elected by the people directly. இப்போ வந்து நம்ம மினிஸ்ட்ரேட் நம்ம போஸ்டிங் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், கேபினட் மினிஸ்ட்ரியா பார்க்கலாம் அல்லது சீஃப் மினிஸ்டரா பார்க்கலாம். ஸோ இந்த மினிஸ்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் என்ன அப்படின்னா, எய்தர் த நெய்தர் neither the member not neither the member as elected by the people. If it is so, ஒருவேளை அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலாம் கூட for a certain period, that means up to 6 months periodically, that period has to be extended also. That is another point. So up to 6 months also. So he has to hold the posting of the minister even though in a prime ministry at a cabinet ministry. But
இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்க முடியாம ஒருத்தரால நாட் பிகம் டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் என்ன செய்ய முடியாது, வர முடியாது வித் ரெஸ்பெக்ட் டு லோக்சபா பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இஸ் ஒன்லி பியூர்லி எலெக்டட் பீப்புள். ஸோ நம்ம சொல்றது போல பிரைம் மினிஸ்டர் கூட நம்ம என்ன செய்யலாம், நான் தேர்தலில் நிக்கலைங்க, ஆனா கட்சி சார்ந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரா, சாரி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நாமினேட் பண்றாங்க, அது ஒரு ஆளுங்கட்சி வந்து ஆட்சி இப்போ ஜெயிச்சு முடிச்ச உடனே அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் யாரை வேணாலும் அவங்க announce பண்ணலாம். இப்ப தமிழ்நாடு நம்ம பார்த்தோம், ஆந்திரால பார்த்தோம், இன்னும் நிறைய ஸ்டேட்ல இந்த இஷ்யூ நடந்துட்டு இருந்தது. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரை வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். தட் கேண்டிடேட் ஹேஸ் டு prove that majority. At the same time he has to participate into that election. So very nearest to that பீரியட், குறிப்பிட்ட காலத்துல அவங்க 6 மாதத்துக்குள்ள வித்தின் பீரியட் ஆஃப் 6 மந்த்ஸ்க்குள்ள அவங்க எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி காட்டணும். 6 வயசு தி பீரியட் ஹேஸ் டு பி எக்ஸ்டெண்டட் பீரியாடிக்கலி அப்படிங்கிறது தான். ஸோ டில் தி டிசைர் ஆஃப் தட், நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ரைஸ் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க வித் ரெஸ்பெக்ட் டு தட் எக்ஸ்டெண்டிங் த பீரியட் ஆஃப் தட் போஸ்டிங் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அதாவது கேபினெட் மினிஸ்ட்ரிக்கும் பிரைம் மினிஸ்டர் கூட இருக்கு. ஆனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டரி பொறுத்த வரைக்கும், லோக்சபா கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நத்திங் சான்சஸ். ஸோ அது மாதிரி ஒரு போஸ்டிங்ஸ் நம்ம என்ன செய்ய முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. The member of parliamentarian by kind adequate of Lok Sabha means that person has to be elected by the people directly. So that's my point is that, so even though the appointing the deputy speaker and who is that representing person to become to a deputy speaker, that means has to எலெக்டட் பை த பீப்புள் டைரக்ட்லி. ஸோ மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரால மட்டும்தான் டெபுட்டி ஸ்பீக்கரா என்ன செய்ய முடியும் அப்படின்னா நாமினேட் பண்ணவே முடியும். திஸ் ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் கிரிட்டீரியா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் கிரிட்டீரியா ஆல் ஆர் பிலாங் டு லுக் லைக் தட் லோக்சபா மெம்பர். இப்போ லோக்சபா மெம்பரை வந்து என்ன ஏஜ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அவர் வந்து இந்திய சிட்டிசனா இருக்கணும், ஹி ஷுட் பி அன் எலெக்டரா இருக்கணும், அது போல நிறைய கண்டிஷன்ஸ் சொன்னோம். அவர் வந்து என்ன இன்சால்வன்ஸ் வச்சிருக்க கூடாது, அவர் மென்டலி சவுண்டா இருக்கணும் இல்லையா. ஸோ அது போல பாத்தீங்க அப்படின்னா he has to be elected. He has the அட்லீஸ்ட் he has to complete a 25 இயர்ஸ், 25 வயது நிறைவு பெற்றவரா இருக்கணும் அப்படிங்கிற சில டேர்ம்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பேசிக்கான குவாலிஃபிகேஷன். அப்போ லோக்சபா அசம்பிளி சீட்ல எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல வின் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் என்னவா செய்ய முடியும் அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வியூ. ஸோ செகண்ட் வியூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வாட் அபவுட் தட் எலெக்ஷன் அண்ட் வென் இட் வாஸ் கண்டக்டட் அப்படிங்கிறது மை செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வாட் அபவுட் தட் எலெக்ஷன் ஆஃப் த டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்னா வென் இட் இஸ் கண்டக்டட் அப்படிங்கிற அனதர் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். So after completion of that election of the speaker and subsequent the election of the deputy speaker has been called for by that speaker. The point is totally differ. நம்ம நல்லா லிசன் பண்ணுங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் தட் மீன் சபாநாயகர். ஸோ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் the election of the speaker has to be fixed by the president. ஸ்பீக்கரோட எலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்றது யார் அப்படின்னா ஒரு கட்சி எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எலெக்ஷன்ல வின் பண்றாங்க, ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி ரெக்வஸ்ட் லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க, எல்லாம் நடந்தது. பதவி பிரமாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் லோக்சபா வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். எப்ப கண்டக்ட் பண்ணுவாங்க, பட்ஜெட்டரி செஷன் டூரிங் த பீரியட் ஆஃப் பிப்ரவரி டு ஏப்ரல் அண்ட் ஆல்சோ மான்சூன் செஷன்ஸ் ஆகஸ்ட் செப்டம்பர்ல நடக்கும். அது போல பாத்தீங்க அப்படின்னா வின்டர் செஷன் ஸோ நவம்பர்லயும் டிசம்பர்லயும் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த செஷன்ஸ்ல வந்து அந்த பார்லிமெண்டரி லோக்சபா கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு ஹெட் நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னா ஸ்பீக்கர். அப்போ அதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா எலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஓகே ஆட்சி அமைக்க போறீங்க, பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு, கேபினட் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு, சப்சிக்வெண்டா ஹூ இஸ் த ஸ்பீக்கர். ஸோ த எலெக்ஷன் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்ட் பை தட் பிரசிடென்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்பீக்கர். இப்படிங்கிறது ஸ்பீக்கருக்கு நம்ம பார்க்கிறோம். பட் வேரஸ் த டெபுட்டி ஸ்பீக்கர் இஸ் டோட்டலி டிஃபர். So, with respect to the deputy speaker means after completion of the election of the speaker, election of the speaker complete பண்ணதுக்கு அப்புறம் speaker appointment பண்ணதுக்கு அப்புறம் after completing the election of the speaker, that election has to be fixed by the president. So the speaker has to be elected, the speaker has to be appointed. That only the election of deputy speaker has to be fixed by the speaker. இப்போ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் தான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னோம். டெபுட்டி ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாரு.
என்ன ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்படின்னா, இப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடத்தலாம். ஸோ அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, லோக்சபா பார்ட்டியில இருந்து, ஸோ ரூலிங் பார்ட்டில இருந்து ஒருத்தர் வருவாரு. அவர் என்ன பண்ணுவாங்க, ஏகமனதா தேர்ந்தெடுக்கலாம் அல்லது எலெக்ஷன் ஓட்டிங்ல விட்டு இவர் இருக்கலாமான்னு தேர்ந்தெடுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுத்து தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் என்ன செய்ய போறோம், அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம். திஸ் தி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான். ஸோ ஒருவேளை, ஸோ whenever the office of that falls under the vacant of that ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், ஒருவேளை ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் வேக்கண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்றது? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபான்னு சொல்லுவாங்க. பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபா அப்படின்னா, இப்போ லோக்சபா அப்படின்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி வின் பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லோக்சபா டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நடந்தது, என்னென்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி வின் பண்ணிக்காக நம்ம பார்த்தோம். அட் பிரசன்ட் ஐ எம் டிஸ்கஸ், உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்க. பார்க்க முடியுதாமா? பாரதிய ஜனதா பார்ட்டி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அஹ், சமாஜ்வாடி பார்ட்டி, ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் அண்ட் திராவிட முன்னேற்ற கழகம், தெலுங்கு தேசம் அண்ட் ஜனதா தள் அண்ட் சிவசேனா, ஸோ நேஷனலிஸ்ட் காங்கிரஸ், இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குங்க. ஸோ இது வேற இன்னொரு பக்கம் இது போகும். ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியிலலாம் இருந்து, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 and 10, ஆரம்பத்தில் 9 மெம்பர்ஸாக இருந்து, தட் மீன் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபா நான் சொல்றேன். சேர்பர்சன் ஆஃப் லோக்சபா, இது என்ன சொல்லுவாங்கன்னா பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபான்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் கொண்ட அமைப்பா இருப்பாங்க. அந்த 10 பேர் கொண்ட அமைப்பு அமாங் இட்ஸ் எலெக்டட் பார்ட்டியில இருந்து சீனியர் மோஸ்ட் மெம்பரா இதுல சிட் பண்ணிருப்பாங்க. இதுல யாராவது ஒருத்தர் ஒயில் தி வேக்கண்ட் ஆஃப் த ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் இட்ஸ் வேக்கண்டா இருக்கும்போது இவங்க அதை என்ன பண்ணலாம், அதை எடுத்து நடத்தலாம். when வேக்கண்ட் ஆப்ஷன், ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நார்மலா ஒரு இடத்துல ஸ்பீக்கர் இல்ல, டெபுட்டி ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா, பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் தி லோக்சபா, பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் தி லோக்சபா இஸ் அ கமிட்டி. அதுல ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 10 மெம்பர்ஸ் ஹூ இஸ் தட் பேனல் ஆஃப் தட் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபா அப்படின்னா, among its a political party, that's the member of that Lok Sabha parliamentarian, as that by party wise வந்து ரெண்டு மூணு மாஸ் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டி வைஸ் இப்போ ஒரு 10 பேரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல மெஜாரிட்டி ரூலிங் பார்ட்டி தான் அதிகமா இருப்பாங்க, அதிகமான மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல யாராவது ஒரு வயதுல மூத்தோர் அல்லது அனுபவத்துல மூத்தோர் இல்ல, ஸோ ஏஜ்டு பர்சன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்னைக்கு லோக்சபாவை அவங்க கண்டக்ட் பண்ண அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. இதை வந்து வேக்கண்ட பொறுத்து ஒரு மாதிரி செயல்படுவாங்க, ஆப்சண்ட பொறுத்து ஒரு மாதிரி செயல்படுவாங்க. இஃப் இட் இஸ் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆர் த ஸ்பீக்கர் seat is vacant, the scenario is totally differ. At the same time, the deputy speaker and speaker seat is absent. The scenario is totally differ. இது ரெண்டுமே ரொம்ப டிஃபரா இருக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலா இப்போ ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா நம்ம யார் சார்ஜ் எடுப்பாங்க? இப்போ எப்பவுமே பிரசிடென்ட் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். அப்போ ஸ்பீக்கர் இல்லைன்னா இப்போ பிரின்சிபல் இல்லைன்னா வைஸ் பிரின்சிபல், எப்படி காலேஜ்ல சொல்றோம். இப்போ மொதல் பிரின்சிபால் சொல்லுவீங்க. இப்போ பிரின்சிபால் இல்லை அப்படின்னா வைஸ் பிரின்சிபால், வைஸ் பிரின்சிபால் இல்லை அப்படின்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி அவர் என்ன ரெஸ்பான்சிபிள் பண்றாரு அப்படி தானே காலேஜ்ல பாக்குறீங்க இல்லையா? தாரணி, சஞ்சய், அபிராமி அப்படித்தானே பார்ப்போம் காலேஜ்ல. எஸ் சார். அது போலதான் இங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸ்பீக்கர் சொல்றோம், டெபுட்டி ஸ்பீக்கர் சொல்றோம், சப்சிக்வெண்டா என்ன சொல்றோம், பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபான்னு சொல்றோம். இந்த மூணு பேர் தான் இந்த லோக்சபா கண்டக்ட் பண்ண போறாங்க நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் தான் நடத்துவாரு. ஒருவேளை அவர் ஆப்சென்டா இருந்து வேக்கண்டா இருந்தா அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கருக்கு இந்த சான்சஸ் போகும். ஒருவேளை அவர் ஆப்சென்ட் வேக்கண்டா இருந்தா யாருக்கு போகும் அப்படின்னா, பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபாக்கு இந்த சான்சஸ் போகும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான். ஸோ அப்போ இது ஒரு சின்ன ஒரு கண்டிஷன். த கண்டிஷன் ஹஸ் டு பி ஸ்டிபுலேட்டட் லைக்வைஸ். தட் மீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, if it is absent, if it is absent, the speaker, the posting of the speaker or the posting of the deputy speaker, if it is absent அப்படின்னா, the panel of chairperson and among its member anyone has take the charge to conduct that business of Lok Sabha. So ஒரு வேலை if it is vacant, இப்போ ஆப்ஷன் என்ன அர்த்தம், இன்னைக்கு ஒரு வல்லங்க உடம்பு சரியில்லைங்க அல்லது பெட்ரிட்டனா இருக்காருங்க, அவருக்கு ஏதோ சின்ன ஒரு ஆஞ்சியோகிராஃப் பண்றாங்க, இல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு 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 மெடிக்கல் ஒரு பெட்ரிட்டனா அட்மிட் ஆயிருக்காரு, உடம்பு சரியில்லை அப்படின்னா, இல் ஹெல்த்தா இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சப்சிக்வெண்ட் ஒரு 2 to 3 days ஆர் ஆப்சென்டா இருக்காரு அப்படின்னா, அமாங் இட்ஸ் மெம்பர் ஆஃப் த பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபா. தட் நம்ம சொல்றோம் ஒரு 10 பேர் கொண்ட அமைப்பு அவை மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 days 3 days வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லோக்சபா பிசினஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஹெட்டா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இது நார்மல் கண்டிஷன் when it is absent of the speaker and deputy speaker. At the same time, when it is vacant the posting of speaker deputy speaker, the scenario is totally differ. Then what is mean அப்படின்னா, vacant இருந்தது அப்படின்னா, the president
has to appoint among its one of the member in that panel of chairperson of Lok Sabha. அந்த panel of chairperson of Lok Sabha 10 மெம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னா president has to be appointed to conduct the business until the election of the speaker or until the election of the deputy speaker. இப்போ நம்ம முதல் கிளாஸ்ல நான் ரொம்ப தெளிவுபடுத்தினேன். என்ன தெளிவுபடுத்தினேன் அப்படின்னா, so with respect to the election of the speaker has to be fixed by that president. My second point, with respect to the election of the deputy speaker, that has to be fixed by the speaker after the elect after his election or appointment. ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் டெபுட்டி ஸ்பீக்கர் முடிவு பண்ற தேதியில டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடத்தி டெபுட்டி ஸ்பீக்கரை நம்ம எலெக்ட் பண்ண அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வேற வேக்கண்ட் மீன்ஸ் அப்படின்னா, ஒருவேளை ஸ்பீக்கர் வேக்கண்டா இருந்தா டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் உடனே என்ன செய்ய முடியாது, நடத்திட முடியாது. இப்போ நம்ம பெரும்பாலும் இங்க பிரசிடென்ட் இல்ல அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க அப்படின்னா கூட நம்ம வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை தனியா நடத்திக்கலாம். இப்போ நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷன் தனியா நடத்தலாம், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் தனியா நடத்தலாம். ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் தி சினாரியோ இஸ் டோட்டலி டிஃபர். ஏன்னா ஸ்பீக்கரோட எலெக்ஷனை பிக்ஸ் பண்றது பிரசிடென்ட், டெபுட்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷனை பிக்ஸ் பண்றது ஸ்பீக்கர். ஸோ வித்வுட் அப்பாயிண்டிங் த ஸ்பீக்கர் த எலெக்ஷன் ஆஃப் த டெபுட்டி ஸ்பீக்கர் ஸோ நாட் ஹேஸ் டு பி ஹெல்ட் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ வென் இட் இஸ் வேக்கண்ட் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்னா, ஒருவேளை ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் சார்ஜ் எடுப்பாரு. அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் யாரை சூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஸ்பீக்கர் யாரை சூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் அவர் சூஸ் பண்ணி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற தட் சிச்சுவேஷன் அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கரும் ஆப்சென்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா the panel of chairperson ஒருத்தர் நடத்தலாம், கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். ஆர் அதர்வைஸ் இந்த போஸ்டிங்ஸ் ஆர் வேக்கண்ட், ரெண்டுமே வேக்கண்டா இருக்குங்க. ஸ்பீக்கரும் இல்ல டெபுட்டி ஸ்பீக்கர் இல்ல, வேக்கண்ட் அப்படின்னா the president has to be appointed among its member into that panel of chairperson. Any one of the member may be appointed by the president to conduct the business of Lok Sabha. அதுல 10 பேர்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு until the election of the speaker, not until the election of the deputy speaker. அந்த விளக்கம் தான் உங்களுக்கு சொன்னேன். not until the election of the deputy speaker. election of the deputy speaker மட்டும்தான். டெபுட்டி ஸ்பீக்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் மட்டும்தான். ஸ்பீக்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ணவே முடியும். ஸோ த வேக்கன்ட் மீன்ஸ் த டேட் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்டு பை த பிரசிடென்ட். ஸோ with respect to that election scenario and the absence and the vacant of the speaker, the date has to be fixed by the president with respect to the posting of the speaker. After the speaker elected and nominated and appointed, then only the speaker has to fix the date for election of the deputy speaker. So can you clear that my point? அது புரிஞ்சுக்க முடியுதா? எஸ் சார். Yes. ஸோ இப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் அண்ட் ஸ்பீக்கர் ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டோம். வென் இட் இஸ் வேக்கண்ட், எப்போ இது வேக்கண்ட் ஆகும்? நம்ம டெபுட்டி ஸ்பீக்கர் மாதிரி தான். எப்படிலாம் அது வேக்கண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவர் சீசஸ் டு பி ரிமூவ்ட் ஆர் இஸ் டிஸ்மிஸ் ஃப்ரம் தட் லோக்சபால இருந்து அவர் ஆன்டி டிஃபெக்ஷன்ல நம்ம நிறைய பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? டிஸ்குவாலிஃபிகேஷன் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட்ல என்ன செக்ஷன்ல ரெஃபர் பண்றாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன்ல என்ன, கான்ஸ்டிடியூஷன் ஃபேக்ட்ல என்ன டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றோம். இப்போ நார்மலா குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டோம். குவாலிஃபிகேஷன் சொன்னா ஹி மஸ்ட் பி ஏ மெம்பர் ஆஃப் parliamentary of Lok Sabha நம்ம சொல்லிட்டோம். At the same time disqualification of the member, ஒருவேளை disqualified by that subsequent act and subsequent rule இவர் disqualified பண்ணிருந்தாங்க அப்படின்னா, or he ceases to be removed from Lok Sabha அப்படின்னா that post has to be terminate ஆயிருவாரு. or otherwise voluntarily he resign his posting. இல்லங்க எனக்கு இது சரியா வரல, நான் உடம்பு சரியில்லை, நான் லோக்சபாலே நான் போஸ்டிங்கே நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட அது வேக்கண்ட் ஆயிரும் இல்லையா? or otherwise if you removed by resolution, எப்படி நம்ம ஸ்பீக்கருக்கு 14 days நோட்டீஸ் கொடுக்குறோமோ அதே போல அட்வான்ஸ் நோட்டீஸ். So 14 days advance notice has to be given to that removal of the deputy speaker also. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. எப்போ நம்ம 14 days அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுப்போமோ அப்போ அங்க ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணி இங்க ஓட்டிங் நடக்கும். ஓட்டிங் நடந்து ரிசொல்யூஷன் பில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா the member of Lok Sabha or the deputy speaker has been removed from that Lok Sabha அப்படிங்கிறது தான். So these are some scenario for the vacating the seat of the deputy speaker இல்லையா? இது நார்மல் ஃபேக்ட் தான் இல்ல. ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா when the votes are meet to die, அது ஒரு டையா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பீக்கர் ஓட் பண்ண முடியும். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். இப்போ ஆளுங்கட்சி நாமினேட் பண்றாங்க, ஒரு பில் பாஸ் பண்றாங்க, ஓட்டிங் விடுறாங்க. ஓட்டிங் விட்டாங்க அப்படின்னா எல்லாரும் ஓட் பண்ணுவாங்க. பட் ஈவன் தோ தி மெம்பர் ஆஃப் லோக்சபா
லோக்சபாவோட மெம்பரா இருந்தா the speaker may be the member of the Lok Sabha even though he is not yet voted until it meets to tie அப்படிங்கிறது தான் இல்லையா. அது வந்து ஓட்டிங் வந்து டை ஆகுற வரைக்கும் அவர் என்ன பண்ண முடியாது, ஓட் போட முடியாது. ஒருவேளை அது டை ஆயிடுச்சு அப்படின்னா இவருக்கு சான்சஸ் கொடுப்பாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆளுங்கட்சி தான் ஓட் போடுவாரு, பிகாஸ் இஸ் மெம்பர் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி இல்லையா. So apart from the speaker, he is the member of the ruling party. He may be voted to the ruling party. ஒருவேளை அவர் ரூலிங் பார்ட்டிக்கு ஓட் போடாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஏகமானதா எல்லாரும் ஒன்று கூடி 14 days கெட் டுகெதர் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ் தட் 14 days அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. 14 நாளுக்கு முன்னாடி உள்ள அட்வான்ஸ் நோட்டீஸ் அவங்க கையில் கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஹி மே ரிமூவ் ஃப்ரம் த டேம் அண்ட் டென்யூர் அப்படி ரிமூவ் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி டை ஓட்டிங்ல வந்து பெரும்பாலும் யார் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டி, நாட் அன்ரூலிங் பார்ட்டி. மேக்ஸிமம் அதுதான் சினாரியோ இல்லையா. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதுதான் அந்த ஓட்டிங் ரைட்ஸ் சொல்றோம். டெபுட்டி ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா when he is conducting the Lok Sabha, the voting scenario is totally differ. Well, come back to that. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ எப்பவுமே ஒரு பிசினஸ் கண்டக்ட் பண்ண மாட்டார். எப்ப கண்டக்ட் பண்ணுவாரு? when the deputy speaker has been conduct the Lok Sabha. எப்ப அவர் பண்ண முடியும்? and the absence of the deputy speaker and vacant of the speaker. ஒருவேளை அது ஸ்பீக்கர் வேக்கண்ட் ஆயிருச்சு அல்லது ஆப்சண்ட் ஆயிருக்கு அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டெபுட்டி ஸ்பீக்கர் என்ன செய்ய முடியும், கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ டூரிங் த பீரியட் ஆஃப் கண்டக்டிங் chair or sitting chairperson of Lok Sabha, that means speaker, the deputy speaker, whenever acting as the speaker and the absent and the vacant of the speaker, so he has only the responsibility, the voting right look like the speaker. அவர் எப்போ டெபுட்டி ஸ்பீக்கரா லோக்சபாவை கண்டக்ட் பண்றாரோ அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த ஓட்டிங் ரைட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பீக்கருக்கு இருக்குது போல இருக்கும். எப்படின்னா அவர் வந்து ஓட் போட வேண்டிய அவசியம் இல்லை. whenever it meets to tie until or meets to tie, அது வந்து டை ஆகிற வரைக்கும், டை ஆனா ஓட் போட்டா போறோம் ஆர் அதர்வைஸ் and rest of the period he has to be function as a normal member of Lok Sabha பார்லிமெண்டேரியன். லோக்சபா பார்லிமெண்டேரியன் போல ஒரு சாதாரண மெம்பரா மட்டும்தான் அவர் என்ன பண்ண முடியும், ஓட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். கேன் யூ கிளியர் தட் பாயிண்ட்? இப்போ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பெல்லாம் டை ஆகுதோ அப்பதான் ஓட் போடுவார். அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படி இல்லை. ஒயில் ஹி ஆக்டிங் அஸ் அ ஸ்பீக்கர், அவர் ஆக்டிங் ஸ்பீக்கரா பண்ணும்போது மட்டும்தான் அவர் வந்து அந்த ஓட்டிங் வந்து போடாம இருக்கலாம். எப்போ டை ஆகுதோ அப்பதான் ஓட் போட முடியும். whereas rest of the period he has to be acted as the normal member of Lok Sabha parliamentarian. அப்போ எல்லாரும் போல அவர் என்ன பண்ணலாம், ஓட் போடலாம் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க. கேன் யூ கிளியர் தட் பாயிண்ட்? புரிஞ்சுதாமா? நான் 3 ஆக்ட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண, என்ன குவாலிஃபிகேஷன் சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேக்கண்ட் அண்ட் ஆல்சோ ஆப்ஷன்ஸ் இப்போ எப்படி இருக்கு. அதே மாதிரி the chairperson likewise conducting person, speaker, deputy speaker and panel of chairperson தெளிவுபடுத்திட்டேன். அதுக்கப்புறம் voting rights எப்படி இருக்குங்கிறத தெளிவுபடுத்துறேன் இல்லையா. ஒருவேளை a panel of chairperson of Lok Sabha, ஒருவேளை while vacant of the speaker or while vacant of the deputy speaker, so if the chances may be the president may be appointed any one of the member from the panel of chairperson as a speaker for a temporary period until the election of the speaker. If it is so, that person also not yet voted, அவர் ஓட் போட முடியாது. சோ யாரெல்லாம் ஸ்பீக்கரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களா என்ன பண்ண மாட்டாங்க, லோக்சபால ஓட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. until the voting meets to tie, அது டை ஆகுற வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட நெக்ஸ்ட் டிஸ்கஷன். இது வரைக்கும் புரிஞ்சதா? நல்ல கிளாஸ் ஆக்சுவலி இன்னைக்கு நல்லா புரிஞ்சுதான் நல்லா இருக்கும். உங்களுக்கு புரியுதாமா? புரிஞ்சுக்க முடியுதா? லைன்ல இருக்கீங்களா? Yes, sir. எஸ். Yes, sir. எஸ், வெரி குட், வெரி குட் மா. ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா he is the directly responsible person to the house. He is not to subordinate to the speaker even though he is the deputy speaker. இப்போ நார்மலா என்ன சொல்லுவோம், ஸ்பீக்கர் பிரின்சிபல் பத்தி என்ன சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் பர்சன் டு த வைஸ் பிரின்சிபல் டு த பிரின்சிபல், அவர் தான் ரெஸ்பான்சிபிளா இருப்பார். பட் டெபுட்டி ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் he is not subordinate to the speaker directly. He is the responsible person to the house. அவர் ஹவுஸ் தான் எப்பவுமே அவர் லோக்சபாக்கு தான் ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருப்பாரு, நாட் த ஸ்பீக்கர். while it's a vacant of that speaker, he has to be acted as the speaker. So இது வந்து அப்போ ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா இவருக்கு வந்து இவர் தான் அவருக்கு ரிப்போர்ட் பண்றவளா இருப்பாரு, இவர் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சனா டு த ஸ்பீக்கரா இருப்பாரு, ஆர் சபார்டினேட் டு த ஸ்பீக்கரா இருப்பாரு. அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. The deputy speaker is an ordinary member of Lok Sabha. He is an ordinary member of Lok Sabha. At the same time, so the deputy speaker so is not subordinate to that speaker அப்படிங்கறத தெளிவுபடுத்துறோம்.
ஸோ மை நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா he is the chairperson of that parliamentary committee. So the deputy speaker is the chairperson of that parliamentary committee. எப்பெல்லாம் parliamentary committee ஃபார்ம் பண்றாங்களோ அப்பெல்லாம் அவரோட சேர்பர்சனா யார் தான் இருப்பார் அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அட் த சேம் டைம் இவரோட சேலரி அண்ட் அலோவன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட்ஸ்ல இருந்து அலோகேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இவர் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மை ஃபைண்டிங் டிஸ்கஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இட்ஸ் வேக்கண்ட் அட் பிரசன்ட் ஃப்ரம் 2019 2019ல இருந்து ஏன் இது வேக்கண்டா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் டூ வியூஸ், ரெண்டு வியூ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10th லோக்சபா, தட் மீன் இது வரைக்கும் நம்ம 18th லோக்சபா கண்டக்ட் நடத்தியிருக்காங்க. 10th லோக்சபால என்ன முடிவு பண்றாங்கன்னா தட் மீன் 1996 டு பிஃபோர் 1996 டு 2001 இஸ் தட் 11th லோக்சபா. ஸோ 10th ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 10th லோக்சபா தட் மீன் from the 9th லோக்சபா 11th லோக்சபா தட் மீன் in the period of 1996 to 2001ல இருந்து என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டி மெம்பர் ஹேஸ் டு பி அப்பாயிண்டட் as the deputy speaker. எதிர்கட்சியில இருந்து யாராவது ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, ஸ்பீக்கரை ஆளுங்கட்சி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது எப்போ இருந்து இந்த சினாரியோ எப்போ இருந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னா ஃப்ரம் தட் எலெக்ஷன் ஆஃப் 11th parliamentary election 11th assembly parliamentary election means 1996 to 2001. ஸோ இந்த காலகட்டங்களில் என்ன ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா the deputy speaker has to be appointed by the opposition from the opposition party. ஆப்போசிஷன் பார்ட்டியில இருந்து தான் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கிற ஒரு சினாரியோ எடுக்கிறாங்க. 2001ல இருந்து அது இன்றைய வரையும் காலத்தோடு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா 2019 வந்து நமக்கே தெரியும் 2014ல என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். 2014 19 அண்ட் 2024 எலெக்ஷன்ஸ்ல வந்து ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு பெரிய சான்சஸ் இல்லை. அதனால ரூலிங் பார்ட்டி நிறைய மெஜாரிட்டி சீட் இருக்கிறதுனால இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணல அப்படின்னா 2019ல இருந்து த டெபுட்டி ஸ்பீக்கர் சீட் இஸ் வேக்கண்ட். அவங்க எலெக்ட் பண்ணல. ஏன்னா இப்போ கொடுத்தா யாரு கொடுத்துருக்கணும், காங்கிரஸ் தான் கொடுத்துருக்கணும். அவங்க காங்கிரஸுக்கு கொடுக்கல. ஸோ ஸ்டில் இட்ஸ் அ வேக்கண்ட் அப்படிங்கிறது தான். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இது 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 ஒரு ஒரு ப்ரொவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கவர்மெண்டோட ஸ்டாண்ட் தட் மீன் ரூலிங் பார்ட்டி கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ மேண்டேட்டரி ஃபார் இமிடியேட் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் பிகாஸ் there is a panel of chairperson of Lok Sabha. அதாவது panel of chairperson Lok Sabha நாங்க மெயின்டைன் பண்றோங்க. when it is vacant of the speaker, ஏதாவது ஸ்பீக்கர் வேக்கண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம பேனல் ஆஃப் மெம்பர் ஒரு ஆள் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்க போறோம், ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண போறாரு. அதனால டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து கண்டிப்பா மேண்டேட்டரி அப்பாயிண்ட் பண்ண நெசசிட்டி இல்ல அப்படிங்கறத கவர்மெண்ட் ஸ்டாண்ட். ஸோ பிகாஸ் த பேனல் ஆஃப் சேர்சன் கரெக்ட் தான். பேனல் ஆஃப் சேர்சன் 10 பேர் இருக்காங்க, அதுல ஒரு ஆள் எடுத்துக்கலாம். அதுக்கே டெபுட்டி ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணணும் அவங்க ஸ்கிப் பண்றாங்க. இது அரசியல் ரீதியா காரணமா கூட அது இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த வாட் இஸ் தி ஆக்ட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 93 ஆர்டிகல் நம்பர் 178 the ரெண்டுமே with respect to that legislative assembly 178 parliamentary lok sabha assembly means 93. இது says it both says that என்னன்னு பாத்தீங்கன்னா election of the speaker and deputy speaker is mandatory. article 93 article 178 has clearly exercised about the election of the speaker and deputy speaker, even though the government has the stand that there is no mandatory provision ஃபார் இமிடியேட் ரெக்வயர்மெண்ட். உடனே எடுங்க, எலெக்ஷன் வந்து ஸ்பீக்கர் வந்துட்டாரு, ஸ்பீக்கர் தான் என்ன செய்ய போறாரு, டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடத்த டேட் பிக்ஸ் பண்ண போறாரு, உடனே எடுங்கன்னு சொல்லி எந்த இடத்துலையும் there is no time period has been no period of no prescribed time period has been specified. இத்தனை காலத்துக்குள்ள 6 மாசத்துல 3 மாசத்துல டெபுட்டி ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுங்கன்னு எந்த ஆர்டிகல் 93லயோ ஆர்டிகல் 178லயோ என்ன செய்யல, எங்கேயுமே சொல்லல. there is no such provision not at all specified in article number 93 as well as in article number 178 with respect to that period of election and the tenure of that election. எவ்வளவு நாளுக்குள்ள அது நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பீரியடா வந்து கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணாததுனால the government has the stand that there is no mandatory provision for immediate requirement. உடனே நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் அந்த பேனல் ஆஃப் சேர்பர்சன் இருக்காங்க. நாங்க நடத்தவே மாட்டோம்னு சொல்லல, நடத்த முடியாதுன்னு நாங்க சொல்லல, டெபுட்டி ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட் சொல்லல, அதுக்கான மேண்டேட்டரி ரெக்வயர்மெண்ட் இமிடியேட்டா இல்ல. ஏன்னா பிகாஸ் பேனல் ஆஃப் சேர்பர்சன்ல இருந்து ஒருத்தர் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம், சோ பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பதில இன்னமும் செயல்பட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணல அப்படிங்கிறது தான். இது வந்து பார்லிமெண்ட்ல மட்டும் இல்ல, இப்ப லோக்சபால தமிழ்நாட்டிலே இருக்காங்க. தமிழ்நாட்டுல அப்பாவு இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. தமிழ்நாட்டில் டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பாங்க, டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பாங்க. இனி இந்தியாவில் தெர் ஆர் 8 ஸ்டேட்ல வந்து 8 மாநிலங்கள்ல வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற போஸ்டிங்கை வேக்கண்டா வச்சிருக்காங்க. ஸோ உத்தரகாண்ட், அதே மாதிரி மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மகாராஷ்டிரா,
ஸோ இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸோ ஜம்முல இல்ல இந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்றோம்னா டெபுட்டி ஸ்பீக்கர் வேக்கண்டா இருக்கு. இது ஒரு மக்களாட்சி தத்துவத்துக்கு சரியா வருமா அப்படிங்கிற டிபேட்டும் நிறைய நடந்துட்டே இருக்கு. அதே காலகட்டங்களில் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டே வாலண்டரியா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட். ஏன் இது இன்னும் வேக்கண்டா வச்சிருக்கீங்க, அதை ஏன் இன்னும் ஃபில்பில் பண்ணல அப்படிங்கிறது தான். பிகாஸ் ஆஃப் த பேனல் ஆஃப் சேர்பர்சன், எப்படி நம்ம பேனல் ஆஃப் சேர்பர்சன் லோக்சபா பாக்குறோமோ அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலே இருப்பாங்க. ஸ்பீக்கர் வரலனா அதுல இருந்து யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால டெபுட்டி ஸ்பீக்கர் மேபி வேக்கண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இல்லையா? கேன் யூ கிளியர் தட் பாயிண்ட்? லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். எஸ், கிளியரா புரிஞ்சதாமா? அபிராமி அண்ட் பிரபாலட்சுமி, தாரணி, சஞ்சய். எஸ் சார். எஸ், கிளாஸஸ் புரிஞ்சதா? ஏன் இது வேக்கண்டா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியல சொல்லுங்க, நான் ரீகால் பண்ணிடுறேன்மா. ரீகால் பண்ணிக்கலாம் சார். ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நம்ம ஸ்பீக்கர் அப்பாயின்ட் பண்ண போறோம். ஸ்பீக்கர் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட் போறாரு. டெபுட்டி ஸ்பீக்கர் ரெண்டு பேரும் இல்லைன்னா பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஒரு ஆள் நம்ம போட்டுக்கலாங்கிறது நார்மல் ப்ரொவிஷன். இதுதான் நார்மல் ப்ரொவிஷன். பட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து தான் டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை ஸ்பீக்கர் வந்தாச்சு, இப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் வேக்கண்டா தேவையில்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேனல் ஆஃப் சேர்பர்ஸ்ல 10 பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஆளை நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம தேவைப்பட்டா நம்ம அங்கிருந்து எடுத்துக்கலாம். ஒயில் இட் இஸ் ஆப்சென்ட் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆர் ஒயில் இஸ் வேக்கண்ட் ஆஃப் த ஸ்பீக்கர், பேனல் ஆஃப் சேர்பர்சன் வந்து ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாரு பிரசிடென்ட். அதனால டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி அப்படிங்கிறது தான். பட் ஆர்டிகல் 93 178 வந்து கிளியர்லி சொல்றாங்கன்னா வாட் இட் சே அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்ட் அண்ட் கண்டக்டட் அப்படிங்கிறது தான். அது ஃபிக்ஸ் பண்ணி நடத்தணும் அப்படிங்கிறது. பட் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் என்ன சொல்றாங்கன்னா பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஒரு ஆள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். 2001ல வந்து காங்கிரஸ் பார்ட்டி உள்ள ஃபார்ம் பண்ணும்போது 2001ல தான் பிஜேபியில தான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட் 1996 2001 வரைக்கும் அவங்க ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா 11th லோக்சபா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ஆப்பனன்ட் பார்ட்டி இருந்து ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்டில் தென் 1996 வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் ரெண்டுமே ஆளுங்கட்சியில தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் 1996 அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஃப்ரம் தட் ரூலிங் பார்ட்டி, டெபுட்டி ஸ்பீக்கர் இஸ் ஃப்ரம் அன்ரூலிங் பார்ட்டி, ஆப்பனன்ட் பார்ட்டி ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் அது அப்பாயின்மெண்ட் பண்ணல. இப்போ ஒன்ல இருந்து 2019 வரைக்கும் இந்தியாவில் நடந்துட்டு தான் இருந்தது. போன தடவை பிஜேபியில் 2014 டு 2019 பிஜேபியோட 16th டேர்ம், அந்த 16 லோக்சபா பின்னிங், அந்த 16வது மக்களவை தேர்தலில் கூட அவங்க டெபுட்டி ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பீரியட் என்ன பண்ணல அப்படின்னா 2019ல இருந்து அவன் என்ன பண்ணல, அப்பாயின்மெண்ட் பண்ணல அப்படிங்கிறது தான். அதுக்கான ஸ்டாண்ட் என்னன்னா there is no mandatory provision for immediate effect. உடனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லல, உடனே பண்ணணும்னு சொல்லல. உடனே பண்ணணும்னு சொல்லி 19 இருந்து பண்ணாம இருக்க கூடாது இல்லையா? அதுதான் ஆப்போனன்ட் பார்ட்டியோட ரேசிங் கொஸ்டினா இருக்குமா? சரியா? இது எல்லா ஸ்டேட்லயும் இது பொருந்துமான்னு கேட்டா இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆப்போசிஷன் பார்ட்டி ஹேஸ் டு ஹோல்ட் த போஸ்டிங் அ டெபுட்டி ஸ்பீக்கர் வித் ரெஸ்பெக்ட் டு தட் நேஷனல் லெஜிஸ்லேச்சர் ஒன்லி. பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இது பொருந்தும், ஸ்டேட்டுக்கு இது பொருந்தாது. ஸ்டேட்ல ரெண்டு பேர் ரூலிங் பார்ட்டியா தான் இருப்பாங்க. ஈவன் தோ ரெண்டு பேரும் போஸ்டிங் ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் கூட அங்க சில போஸ்டிங் என்ன இல்ல வேக்கண்டா தான் இருக்கு அப்படிங்கிறது தான். டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்டிங் அலாட் பண்றது இல்ல அப்படிங்கிறது தான் இல்லையா? எஸ், கேன் யூ கிளியர்மா? எஸ் சார். எஸ், 4 ஃபேக்ட் பார்த்துருக்கோம். என்ன ப்ரொவிஷன், என்ன அப்பாயின்மெண்ட், என்ன குவாலிஃபிகேஷன், எப்போ டிஸ்குவாலிஃபைட் ஆகும், என்ன வேக்கண்டா இருந்தானே, ஆப்சென்டா இருந்தானே, ஓட்டிங் ரைட்ஸ் என்ன, அவர் எதுக்கு சேர் பர்சனா இருப்பாரு, யாருக்கு சபார்டினேட்டா இருக்க மாட்டாரு, யாருக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெளிவுபடுத்தும். ஐ திங்க் யூ கோப்லி அண்டர்ஸ்டாண்ட். இதை நான் லேட்டர் தான் யூடியூப்ல அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் ஜஸ்ட் கிளாஸ் பாருங்க. மறுபடியும் டவுட்டா இருந்தா சொல்லுங்க, இன்னொரு நாள் கூட நான் அந்த கிளாஸஸ் எடுக்கிறேன். சரியா? நல்ல கிளாஸ் யூபிஎஸ்சி நம்ம எதிர்பார்க்கலாம், மெயின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். why the deputy speaker is vacant அப்படிங்கிற ஃபேக்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஐ திங்க் கிளாஸஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் நைஸ் டிஸ்கஸ் வித் யூ. ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா குட் ரைஸ், மார்னிங் சார். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா ரைஸ் பண்ணுங்க. கிளாஸ் டிஸ்கனெக்ட் ஆனா அது வாட் டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம். ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது ரைஸ் பண்றீங்களா? சரிம்மா, நைஸ் டாக் வித் ஆல் ஆஃப் யூ. வெரி குட் மார்னிங். டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.